ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வில்லா. இன்னைக்கு சப்பாத்திக்கு என்னோட ஸ்டைல்ல ஒரு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கர் வச்சுட்டு அதுல கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 பட்டை கிராம்பு இதெல்லாமே போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமா சோம்பு சோம்பு போட்டால் இந்த குருமாவுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். கொஞ்சமாக போடணும். அதுக்கப்புறம் இதில் பார்த்துட்டுன்னா கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர், கேரட், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, பொட்டேட்டோ, ஆனியன் அண்ட் கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் நான் கட் பண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இதில் போட்டுறேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். உப்பு போட்ட இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இதில் அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதெல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிருவேன். இது எல்லாமே போட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகா பொடி எல்லாமே போட்டு ஒரு 2-3 விசில்ஸ் விட்டால் நமக்கு குழம்பு ரெடி ஆகும். அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று இன்க்ரீடியன்ட் போடணும். அது நான் கடைசியில் காமிக்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் தாராளமாக ஒரு 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்டுடலாம். ஸோ 3 விசில்ஸ் போயாச்சுங்க. இப்போ பாருங்க குழம்பு நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதில் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்ச கிரவுண்ட்நட் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா க்ரீமியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அரைச்சி வச்ச பீனட் பேஸ்ட் போட்டாவே நமக்கு திக்காக வரும். குழம்பெல்லாம் நல்லா திக்காக வரும். நல்லா ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி நல்லா க்ரன்ச் பண்ணி போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி விட்டா நமக்கு நல்லா ஸ்வீட் அண்ட் காரமாக குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு. எந்த டேஸ்டியான பீனட் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் சப்பாத்தி பண்ணிட்டேன். அதுக்கு ஆனியன், லெமன் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும்.